ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான ப்ரெட்டும் மாசி சம்பலும் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன், அதாவது 250 மில்லி லிட்டர். நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் பால் சேர்க்க விருப்பம் இல்லையண்டா. கை வைக்கக்கூடிய அளவுக்கு லைட்டான ஓமாக இருக்குது. நான் 2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன், இதிலையும் நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து ஃபோம் ஆகட்டும். நாலு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது 500 கிராம். அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன். நான் இதை வந்து 1 ஹவருக்கு முதலே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டேன். ஏண்டா இது குளிர் இல்லாமல் இருந்தால் தான் குயிக்காக வந்து மா புளிச்சு வரும், அதுக்காக. ஆறு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட் நல்லா புளிச்சிருக்குது. வந்து ட்ரை ஐட்டத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒரு லிக்விடாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. முட்டையை சேர்க்குறேன். ஆயில், நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட் மிக்ஸ், டோ நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவுறேன். பாத்திரத்துலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடுவேன். வெட் டவலால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 to 35 மினிட்ஸ் ஒரு வார்மான இடத்துல வைப்பேன். இது நல்லா பொங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்குது. எனக்கு 30 மினிட்ஸ்லேயே நல்லா பொங்கி வந்திருக்குது. நான் வந்து 2 பிரெட்டு கலவாக டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை இப்போ 2ஆக வட்டி 2 பிரெட் செய்ய போகிறேன். இதை மாதிரி ஒரு நீள பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளுவேன். மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன்.
டோவை ரெண்டாக டிவைட் பண்ணி 2 பேனில் வச்சுருக்கிறேன் 2 ப்ரெட்டுக்காக. நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். வெட் க்ளோத்தால் அகெயின் 15 to 20 minutes மூடி வைப்பேன். அவனை நான் 375ல் வச்சுருக்கிறேன். 25 to 30 minutes பேக் பண்ணி எடுப்பேன். ப்ரீ ஹீட் ஆனதோட ப்ரெட் நாங்கள் வச்சுடுவோம். அவனில் பேக் ஆகி கொண்டிருக்கு. அந்த டைமில் நாங்கள் ஒரு மாசி சம்பல் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன், ஒரு 5-6 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், உப்பு, மாசி சீவல் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு காஃபி பிளெண்டரில் செத்தல் மிளகாயையும் மாசி சீவலையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி வடிவாக பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுட் பிளெண்டர் கப்பில் தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்க்குறேன். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற செத்தல் மிளகாய் மாசி தூளை இதில் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். சம்பல் ரெடி ஆயிட்டுது. இனி நாங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். பிரெட் ரெடி ஆயிட்டுது, எடுத்துருவோம். இனி அப்புறம் எங்களோட பிரெட் ரெடி ஆயிட்டுது. இனி ஆறுனத்தோட சர்வ் பண்ணிடுவோம். எங்களோட சாஃப்டான ப்ரெட்டும் மாசி சம்பலும் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.